பாரதி, நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உன்னை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல இருந்து நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ சினிமாவில் நடந்த மாதிரி இருக்கு பாரதி. ஏன் பாரதி, உன்னை சுத்தி மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? பாட்டி, ஆரம்பமாகிற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளியும் இருக்கும். இனி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன் மனசுக்கு அப்படிதான் நடக்கும் பாரதி. சரி சரி, தமிழ் ரெடி ஆகி வர்றதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. என்னடா இந்த தடவை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. அப்பப்ப நல்லா யோசிச்சு டஃபா ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த நல்லா கிரிஞ்சா இருக்கிற படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அவன் அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான் அந்த படம் சூப்பர் ஹிட். இப்போ உங்களையும் அடிச்சடிச்சு இந்த பாரதி சூப்பர் டூப்பர் படம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாரதி ஹீரோயின், பவானி வில்லி. கிரேட் காம்பினேஷன். என்ன பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற? ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா தப்பிச்சு வெளியே வந்துட்டங்கிற ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கியா? உன் ஆட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. உன்னை 2ல் 1 பார்க்காம நாங்க விட மாட்டோம். சுதாகர் சார், உங்களுக்கு 3வது 4வது பிளேஸ் கொடுத்ததும் கோவம் சுருன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1ம் நம்பர் 2ம் பேசாம இருக்கிறப்போ நீங்க பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் குட் ஜாப். சரி, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டு எதேதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, அந்த துரைய என்ன பண்ணீங்க? ஒருவேளை கோர்ட்ல மாறி சொன்ன மாதிரி அந்த துரை ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தே கிடையாது. உள்ளூர்லயே 5க்கும் 10க்கும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க கண் பார்வையிலேயே அவனை வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லனா அந்த பயபுள்ள எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனா உங்க 3 பேர் முகத்தையும் பாக்குறப்போ துரை விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரியே தோணுது. ஏதோ பெருசா பிளான் பண்ணி அது சொதப்பி அது எப்ப பூகம்பமா வெடிக்கும் தெரியாம நீங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. எது? அண்ணி, அண்ணா, ஆதித்யா எல்லாரும் கூட சேர்ந்து கேக் வெட்டணும்னு ஆசைப்படுறியா பாப்பா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? சரி சரி, எல்லாரும் தமிழ் கூட சேர்ந்து நின்னு கத்திய கையில புடிங்க. தமிழ், இப்ப எதுக்கு அதெல்லாம்? பாரதி, இப்ப தமிழ் என்ன கேட்டுட்டான்னு சொல்லி நீங்க வேணான்னு சொல்றீங்க? இன்னைக்கு அவ பிறந்த நாள். அவ இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும். மித்ரா, உன் அண்ணன் பண்ண ஒரு தப்பால நம்ம எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம்னு பாத்தியா? அந்த பாரதி நீங்க ஃபாரின்ல இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சதும் வேலையை விட்டு அனுப்பியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வெளியில போற ஓனான எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு இப்ப நம்ம திக்குமுக்காகி நிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்படி பாரதியே நமக்கு பிரச்சனையா வருவான்னு நம்ம எதிர்பார்க்கலையே மேடம். ஆமா மேடம், தப்புதான். ஆதி எல்லாத்தையும் மறந்துட்டதுனால பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். இப்படி ஆகும் நான் யோசிக்கவே இல்லை. சரி விடுங்க, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இனிமே இவ்வளவு எப்படி சமாளிக்கிறதுன்னு பாப்போம். இருங்க, பத்த வச்சிடறேன். ஒதுங்க ஒதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamil. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamil. Happy birthday to you. Happy birthday தமிழ் குட்டி. இந்தாங்க சார். டேய் போடா. மேடம்,
ம். பாட்டி கொடுங்க. இந்தாங்க மேடம். எனக்கு வேண்டாம். ம். என்னக்கா வர வர உங்க வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் வள்ளு வள்ளுன்னு விழுறாரு. அவர் எப்ப தவளை நல்லா பேசியிருக்காரு. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ம். தமிழ், நீ ஹாப்பியா? இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு சர்ப்ரைஸா ஒரு gift கிடைக்க போகுது. அது வர்றப்ப நீ என்னன்னு தெரிஞ்சுக்குவ. மித்ரா, ஆதி சொல்றத பார்த்தா gift என்ன வீட்டுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். தமிழுக்காக வாங்கியிருக்கிற gift எந்த காரணத்துக்காகவும் அவ கைக்கு வந்து சேரவே கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லு. ம் ஓகே மேடம், பேசிடுறேன். அப்பா, அக்காவுக்கு என்னப்பா gift வாங்கியிருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்கப்பா. இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் வாலு, உனக்கு அப்படி என்னடா அவசரம்? அது உனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும், அப்படித்தானே? ஆமாப்பா, எனக்கு அந்த gift பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. டே வந்துகிட்டே இருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வந்தோடனே எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. எஸ், gift வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வாங்க போலாம். தமிழ், உன் பிறந்த நாளைக்கு நீ மனசுக்குள்ள ஆசைப்பட்ட பொருள் என்னன்னு உங்க அப்பாவுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இவ்வளவுதானே? என் தமிழுக்கு வாங்கி கொடுத்துட்டா போச்சு. சூப்பர் சார். நீங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பாரதி, எதுக்கு போய் தேங்க்ஸ் ஆகுதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தமிழ் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை.